வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. என் அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருப்பூர் மண்டல அறக்கட்டளையின் நடத்தி கொண்டிருப்பவர்களும் இந்த ஜூமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும், இன்று இந்த ஜூமில் இணைந்துள்ள அனைத்து ஆசிரியர், பேராசிரியர், அருள்நிதியர்கள், அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு முறை உங்களை இந்த ஆன்மீக கல்வியை கற்பதற்கான ஒரு ஆசையை உங்களிடையே வளர்த்து, தி அன்ஃபுல்ஃபில் டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களிடையே வளர்த்து இந்த அமைப்பில் வேதாத்திரியங்களை இணைத்துள்ள உங்களுடைய தாய் தந்தையர் அனைவருக்கும், இணைக்க உதவிய தாய் தந்தையர் அனைவருக்கும் என்னுடைய மறுபடியும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய இந்த அனுபவத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கற்பித்தல் எப்படி மகிழ்ச்சியாக நாம் இந்த ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கு கற்பிக்க முடியும். ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க, டிகிரி, டிப்ளமா எல்லாமே வாங்கிட்டீங்க. ஆனா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் என்னால அங்க போய் டீச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கு, முடியலையே சார். அது ஒரு ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க எவ்வளவு நாள் நீங்க எதிர்த்த மாதிரி ஒரு பேசுறதுன்னா ஒரு டயஸ்ல மேல இருக்கணும், ஒரு போடியத்திலயோ ஒரு மேடையில உட்கார்ந்து இருக்கணும் ஒருத்தர். இந்த பக்கம் ஆப்போசிட்ல நிறைய பேர்த்துல ஒருத்தரா நீங்க இருக்கிற வரைக்கும் you are only a student. இப்ப நீங்க டீச்சர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? அந்த ஒரு சேருக்கு நீங்க உங்களை ஷிஃப்ட் பண்ணணும். அப்ப முதல்ல நீங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உங்க உடம்பு தான் இருக்கணும். உங்க அறிவு, உங்களுடைய மனம் எல்லாம் அங்க போயிடணும். அந்த டீச்சர் எப்படி சொல்லி தராரு, அதுல நான் எனக்கு தெரிஞ்சதை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கறத நீங்க அந்த டீச்சரோட இடத்துக்கு போயிடணும். அப்படியே நீங்க கொஞ்ச நாள் அதை பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். then the divinity will take care. இறைநிலை உங்களை ஒரு சிறந்த ஆசிரியரா மாத்திடும். இவ்வளவுதாங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னா உங்களுடைய பொசிஷனை மாத்துங்க. அந்த ஸ்டூடெண்ட்னு எழுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது இருந்து உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கீங்க, இவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஆசை வேற இருக்கு. அப்ப நீங்க யூ மஸ்ட் சுவிட்ச் ஓவர் டு தி அந்த டயஸுக்கு போயிட்டீங்கன்னா போதும், அது நடக்கும். அவ்வளவுதான். சோ இதை மாத்திரம் முதல்ல தெரிஞ்சுங்க. அப்புறம் நம்ம என்ன எப்படி இருக்கணும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டு வரலாங்க. A good teacher is like a candle. It consumes itself to light. தன்னை அழித்துக் கொள்வது மட்டுமல்லாம், தன்னை அழித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறது. வெளிச்சத்துல மற்றவர்களுக்கு வழிகாட்டுங்கிறதுங்க. அதனால நீங்க டீச்சரை அதே மாதிரிதான் இது கேண்டில், வேற அகல் விளக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற திரி, எண்ணெய் எல்லாமே, எண்ணெயும் காலியாகும், திரியும் எரியும். ஆனா அதை பத்தி எல்லாம் அது கவலையே இல்லை. ஐ வுட் லைக் டு கிவ் லைட், வெளிச்சத்தை, ஒளியை மற்றவர்களுக்கு அது காமிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க பல அன்பர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமைய முடியும். சரி, இந்த பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி how worthy a teacher is, ஆசிரியர் எவ்வளவு தகுதியானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மதர் கிவ்ஸ் லைஃப், தாய் உயிரை மட்டும்தான் தர்றாங்க. ஆனா அது ஒரு ஜெனரேஷனுக்கு தான் வருங்க. அந்த தாய் குழந்தைக்கு என்ன சொல்லி தராங்களோ அவ்வளவுதான். ஆனா டீச்சருங்கிறவர் பாருங்க, தலைமுறைகளை உருவாக்குவதற்கு குரு சிஷ்யன், சிஷ்யன் குரு ஆயிரம், அப்புறம் குரு சிஷ்யன். சோ அந்த குரு சிஷ்ய பரம்பரை கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஆசிரியர் தலைமுறைகளை உருவாக்குகிறார். அப்ப தலைமுறைகளை உருவாக்குவது ஆசிரியர் தகுதியானவர். சோ டீச்சர் மேக்ஸ் ஜெனரேஷன்ஸ். இப்போ உங்களால்
பல தலைமுறைகளுக்கு இந்த ஆன்மீக கல்வியை எடுத்து செல்வதற்காக உதவ முடியும், கற்பிக்க முடியும். சோ இப்ப முதல்ல நான் I thank the Guru and teacher for guiding me and inspiring me and making me what I am today. நான் என்னோட குருவுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேங்க. எப்படின்னா, வாழ்வதற்காக என் தந்தை எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாரு, கல்வி அறிவை கொடுத்தாரு, அம்மா அப்புறம் எனக்கு எல்லாமே வழிகாட்டினாரு. ஆனா குரு தாங்க நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு, டுடேஸ் வாட் ஐ எம் டுடே, நான் இன்று இருப்பதற்கான உயர்ந்த ஒரு இதை கொடுத்தவர் குருதான். ஸோ ஐ சல்யூட் மை குரு ஃபர்ஸ்ட். ஸோ இதோட நம்ம இப்போ குருவுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாங்க. இந்த குரு எப்படின்னா, அந்த ஆன்மீக கல்வியை கற்பிப்பவர்கள் உங்களுக்கு ஊக்கமளிக்கணும், இன்ஸ்பயர்பாங்க, ஊக்கமளிக்கணும். அவர் மாதிரி இருக்கணும் நான் அப்படின்னு நினைக்கணும். அப்போ ஒரு ஆர்டினரி டீச்சர் சொல்லுவார், அவ்வளவுதான். ஒரு நல்ல ஆசிரியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. கிரேட் டீச்சர் இன்ஸ்பயர். அது பாருங்க, அது எவ்வளவு அழகா இருக்கு. அது அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு படம் இருக்கும். அந்த படம் நான் என்ன குரு தான் இன்ஸ்பயர் பண்ணாரு, அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெரிய ஒரு அமைப்பை அமைச்சு இந்த மாதிரி மத்தவங்களுக்கு இதை கொண்டு சேர்த்தணும், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு அந்த பிக்சரை போட்டிருக்கேங்க. 90s சாமிஜி வந்ததுங்க, 2000 இங்க வந்தது, பெங்களூருக்கு வந்தப்ப எடுத்த போட்டோங்க. ஸோ நான் இது பாருங்க, ஊக்கமளிக்கிறாருன்னு எப்படின்னா, சாதாரண டீச்சர் கிளிப்புள்ள மாதிரி தான் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, மீடியாக்கர் டீச்சர் சும்மா சொல்லித்தர, எஸ் இதை சொல்லு அப்படின்னா அதைத்தான் சொல்லும். ஆனா இன்னொரு நல்ல ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, ஒரு பிளாக் போர்டோ இல்ல ஒயிட் மார்க்கர் போர்டை வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி 2 டைமென்ஷன்ல நமக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க. ஆனா அதுவே அடுத்த லெவலுக்கு இருக்கிற டீச்சர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, உயர்ந்த ஆசிரியர் செயல் விளக்கம் அளிக்கிறார், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்டோட தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் பாருங்க, அடுத்தது ஹையஸ்ட் லெவல், சிறந்த ஆசிரியர் ஊக்கமளிக்கிறார், இவர் மாதிரி நான் இருக்கணும், இறைநிலையை உணர்த்துகிறார், வாழ்க்கையின் நோக்கமாகிய இறைநிலையை உணர்த்துகிறவர் தாங்க சிறந்த ஆசிரியர். அப்போ நமக்கு எல்லாமே நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அரிதறிது மானிடராய் பிறத்தல அரிது, கூன் குருடு பேடின்றி பிறத்தறிது. கடைசியில இன்னொன்னு த பெஸ்ட் என்னன்னா, இறைநிலை உணர்றதற்கான ஒரு வழியை காட்டுகின்ற குரு கிடைச்சிட்டாருன்னா அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லைம்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஆசிரியர், சிறந்த ஆசிரியர் இன்ஸ்பயர், ஊக்கமளிக்கிறார், இறைநிலை உணர்வதற்கான ஆன்மீக கல்வியை கற்பிக்கிறார். சோ இதாங்க ஹையஸ்ட் லெவல், ஞான மார்க்கம். நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஞான ஆசிரியர்களாக ஆகிறதுக்கு என்ன தேவை? ஃபேமிலியே இன்ஸ்பயர் பண்ணிட்டாருங்க. ஸோ வாட் எவர் வி ஹவ் earned, acquired, அதை எல்லாத்தையுமே ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்து ஒரு சிறந்த ஒரு பணியை செய்வதற்கான வாய்ப்பை அளித்த குருவுக்கு திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, he has inspired me in my life. இப்போ இந்த ஆசிரியர் வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் இல்லைன்னா முதல்ல என்ன வேணும்னு பார்க்கலாங்க. கிளாரிட்டி இன் சப்ஜெக்ட், பாடத்தில் தெளிவு தேவை. படிச்சிருக்கீங்க, நீங்க எல்லாருமே எல்லாம் படிச்சிருக்கீங்க, ஆனா தெளிவு இல்லைன்னு நினைச்சிருக்கீங்க. நோ, யூ ஹவ் காட் இட். உங்களுக்கு எல்லாம் இருக்கு, எல்லாரும் நீங்க ஆசிரியராக முடியும், ஞானாசிரியராக முடியும். அப்போ கிளாரிட்டி இந்த சப்ஜெக்ட் மேட்டர் முதல்ல தேவை. அடுத்தது அவேர்னஸ் ஆஃப் அதர்ஸ் நீட்ஸ். நமக்கு நீங்க இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, பிசிக்கலா நீங்க எழுத்த மாதிரி உட்கார்ந்து இருந்தா கூட மானசீகமா நீங்க டீச்சர் இடத்துக்கு போயிட்டீங்க. அப்போ நமக்கு எழுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவங்களோட தேவை என்னன்னு தெரியணும். எழுத்த மாதிரி இருக்கிறவங்க தேவைங்கிறப்போ நான் பாருங்க, இந்த இடத்துல நான் பிக்சர் ஒண்ணு போட்டிருப்பேன். அது பாத்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி அங்க யாரு வந்தாங்கன்னா தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் வந்தாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் யார் வர்றாங்க, எழுத்த மாதிரி அமர்கின்ற அந்த அன்பர்கள் எங்கிருந்து வராங்க,
அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும். நான் என்ன பண்ணேன், தமிழ்நாடு ஃபயர் அண்ட் சர்ச் விஷன் அண்ட் மிஷன் என்னன்னு பார்த்தேன். பாத்தீங்கன்னா பி சர்வ் டு சேவ், அதான் அவங்க மோட்டோ. பி சர்வ் டு சேவ், நாம் பிறருடைய உடைமைகளையும் உயிரையும் காப்பாற்றுவதுதான் எங்களுடைய மோட்டோ அப்படின்னு இருந்துச்சு. இப்ப இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உரை அமைய வேண்டும். அப்போ அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, பிறருடைய தேவையைக்காக உங்களுடைய உரை அமைய வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றது இல்லைங்க. அப்போ ஒரு நல்ல ஆசிரியருடைய இரண்டாவது தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா நீங்க வெற்றிகரமா ஆகிறதுக்கு அவேர்னஸ் ஆஃப் அதர்ஸ் நீட்ஸ், பிறருடைய தேவைகளை தெரிஞ்சுக்கணும். அப்போ அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டோட்டல் இன்வால்மெண்ட், மொத்தமா உங்களை அதுல ஈடுபடுத்திக்கணும். நிறைய பேர் என்ன தெரியுங்களா, எங்க அப்பா ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ஐஏஎஸ் படிக்கிறேன்ட்டு இருந்தேன், ஆனா அதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு, அதனால எங்க அப்பா ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு, ரயில்வேஸ்லயோ ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு, ஏதோ ஒரு கம்பெனி வேலை கிடைச்சிருச்சு, சரி என்னமோ மாட்டிட்டேன், சம்பளம் இருக்குன்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அது டோட்டல் இன்வால்மெண்ட் இல்லைங்க. உங்களுடைய எந்த வேலையிலுமே உங்களுடைய முழு ஈடுபாடு இருக்கணும். அப்பதான் ஒரு சிறந்த ஆசிரியராகவோ இல்ல நீங்க எந்த ஒரு தொழிலகத்தை இருந்தாலும் ஒரு சிறந்த தொழிலாளியாகவோ முதலாளியாகவோ நீங்க இருக்கணும்னா டோட்டல் இன்வால்மெண்ட் வேணும். இப்ப ஞானாசிரியருக்கு உயர்ந்த கல்வியை போதிக்கும் உங்களுக்கு டோட்டல் இன்வால்மெண்ட் தேவை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பிபிடில கடைசியில ஒரு 1/3 த டைம் போயிடுச்சுன்னு இருக்கும். அப்போ உங்களுடைய இதுக்காக நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓ 1/3 த டைம் போயிடுச்சு, நான் இனி அடுத்தது என்னோட அடுத்தது பாடத்தை முடிக்கணும், 1/4 த டைம் போயிடுச்சுங்கிறத ஒரு அறிக்கை, உங்களுக்காக ஒரு குறியீடு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க டைம் கான்சியஸா இருக்கிறதுக்கு. அடுத்தது ஒரு பேசிக் அடிப்படை கொள்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீச்சருக்கு எந்த பாத்திரத்தை நீங்க ஆக்ட் பண்றீங்களோ அந்த பாத்திரத்துல நம்ம சொல்லி கொடுக்கறது, மகிழ்ச்சியா நீங்க செய்யறது அப்படிங்கறது. நீங்க இந்த டீச்சரா கூட வேண்டாம், எப்படின்னா ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப யூ ஷுட் என்ஜாய் தி ஸ்டூடெண்ட் லைஃப். ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருக்கிறப்போ வேற எங்கேயோ போயிடுறது, ஒரு தவறான வழியில் ஈடுபடுறது, அப்புறம் அதை பண்ணலாம் பிசினஸ் போலான்னு பாக்குறது, இல்லாட்டினா ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து ஃபேமிலி லைஃபுக்கு சுவிட்ச் ஓவர் ஆயிடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. என்ஜாய் யுவர் ஸ்டூடெண்ட் லைஃப், என்ஜாய் யுவர் டீச்சர்ஸ் லைஃப், என்ஜாய் யுவர் ஃபேமிலி லைஃப். எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையிலே உங்களை மகிழ்ச்சியாக ஈடுபடுத்திக் கொள்கின்ற கலையை கண்டுபிடிச்சுக்கணும் நீங்க. அதுதான் தி ஆர்ட் ஆஃப் டிஸ்கவரிங் ஜாய் வாட் எவர் த ரோல் யூ பிளே. எந்த ஒரு ரோலை நீங்க பிளே பண்ணாலும், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் தி சில்ட்ரன். குழந்தைகளை எப்படி குழந்தைகள் தேவை என்ன, குழந்தைகளோட ஒரு குவாலிட்டி டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா வீட்டுக்கு வருவாங்க நிறைய பேரு, இதுக்கு முன்னாடி உட்காந்துக்குவாங்க, டிவி முன்னாடி, டெலிவிஷனுக்கு முன்னாடி உட்காந்துக்குவாங்க. they don't spend their quality time. தங்களுடைய பாத்திரத்தை சிறந்த முறையிலே செய்வதற்காக அவங்க ஈடுபடுத்திக்க மாட்டாங்க. அதனால எந்த பேசிக் கொள்கையில இது ஒண்ணு, you must know to play the role. கீழே பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்னதா ஒரு இது ஒண்ணு போட்டிருப்பேன் பாத்தீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர். அப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளோ ஒரு கதையோ சொல்லணும், அப்பதான் புரியும் உங்களுக்கு. ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர், அவர் ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல 30 வருஷமா இருக்காரு. ஒரு 2 ட்ரெயின் தான் போகுங்க, ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் 2 கூட்ஸ் ட்ரெயின் போகும். பச்சை கொடி சிகப்பு கொடி காட்ட ஒரு ரூம் போய் உட்காந்துக்குவாரு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ரிட்டையர் ஆக போறாரு. ஒய்ஃப் கேக்குறாங்க, என்னங்க உங்களுக்கு தான் ரிட்டையர் ஆக போறீங்களே, நிறைய பாஸ் எல்லாம் இருக்கே, நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சிட்டியே போய் பார்க்கல, பாம்பேவோ டெல்லியோ அப்படியே ஒரு பெரிய சிட்டியை போய் கல்கட்டா பார்த்துட்டு வரலாமே அப்படிங்கிறப்ப பாருங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நபர் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு, ஆமா போறலாம் போய் பாக்குறாளாம், என்ன இருக்கு அங்க போனீங்கன்னா எங்க சிட்டிக்கு போனா ஒரு ரோடு 2 பக்கம் பில்டிங் இருக்கும், இந்த பக்கம் 2 கடை கண்ணி இருக்கும், அவ்வளவுதான். ஊருக்கு பாருங்கன்னா இந்த பக்கம் 2 வீடு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கும், என்ன பெருசா அங்க சிட்டில அப்படின்னா டிஸ்இன்ட்ரெஸ்டட் பீப்புள். இந்த மாதிரி இருக்கவங்க கூட
How they don't discover joy of living, joy of doing whatever, joy of role whatever they are playing. அதனால ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி இல்லாம, சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொன்னீங்க, நிறைய பேர் எல்லா துறையிலையும் இப்படி இருக்காங்க. அதனால நம்மளை மாத்திக்க முயற்சி பண்ணணும், அந்த மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கணும். அப்போ அதுல பிரின்சிபல் நம்பர் 1, முதல் கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, வேலை செய்வதில் மகிழ்ச்சி. கொள்கை ரூல் நம்பர் பிரின்சிபல் நம்பர் 1, உங்கள் வேலையை மகிழ்ச்சியுடனும் முழு ஈடுபாட்டுடனும் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, ஒரு எறும்பு தன்னோட வெயிட்டுக்கு மேல தன்னோட ஒரு பெரிய இலையை கட் பண்ணி கூட தூக்கிட்டு போகும். சந்தோஷமா செய்து பாருங்க. ஒரு 2 அறிவுள்ள, ஒரு 3 அறிவுள்ள, 2 3ங்கிறாங்க. ஓகே, அந்த அறிவுள்ள ஒரு உயிரினமும் அப்படி இன்னும் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தன் உயிரினையே அர்ப்பணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு பாருங்க. பிரிட்ஜ் மாதிரி, அடுத்த எறும்பு போக முடியலன்னா பிரிட்ஜ் மாதிரி தன்னை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குது. இட் அலவுஸ். அப்போ வேலை செய்யறதுல முழு ஈடுபாடு இருக்கணும். முழு ஈடுபாடு. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி, முழு ஈடுபாடுன்னா ஏன் முழு ஈடுபாடு நிறைய பேர்னால செய்ய முடியாது, முழு ஈடுபாட்டுடன் வேலை செய்ய முடியறது இல்லைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம். ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம், உப்புமா பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் 1/2 மணி நேரம் ஆகுது சார்பாங்க. அப்படிங்களா, சரி அப்படின்னு கேட்டீங்க. 1/2 மணி நேரம்னு சொல்லிட்டாங்கல்ல. ஒரு 5 பேருக்கு, ஒரு வீட்டுல இருக்கிற குடும்பத்துக்குன்னா 1/2 மணி நேரம் பாங்க. ஓகே, இப்போ ஒரு மாத்துங்க பிளேட்ட. உங்க தங்கச்சி ஊர்ல இருந்து வர்றா, பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உங்களுக்கு போன் பண்றா, அக்கா நான் வந்துட்டேன், ஏன் மாமா வரலையா, வீட்டுக்கு வரலையான்னு. இல்ல மாமா ஏதோ வேலை இருக்கேன்ட்டு வரல, அதனால நான் தான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இப்ப இறங்கியிருக்கேன், தனியா வந்திருக்கேன். சாப்பிட்டியா இல்லையா, இல்ல எங்கேயுமே சரியா சாப்பாடு இடத்துல நிறுத்தல, பசிக்குது. சரி சரி, 5 நிமிஷம் தான் ஆட்டோல இங்க வர்றதுக்கு, எப்படி இருந்தாலும் 10 நிமிஷத்துக்கு உள்ள நான் உப்புமா ரெடி பண்ணிடுறேன், வந்து இங்கேயே சாப்பிடுவேன், நேரா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. இப்போ 1/2 மணி நேரம் மார்னிங் உப்புமா பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த அம்மையார் இப்ப 10 நிமிஷத்துல உப்புமா ரெடி பண்ணிடுவாங்க. எப்படி தெரியுங்களா, இந்த பக்கம் உடனே தான் இனி கிச்சன் க்ளோஸ்ன்னு சொன்ன அந்த அம்மா டக்குன்னு போய் ஒரு கேஸ் ஸ்டவ் பத்த வைக்கிறாங்க, தண்ணி அளந்து ஒரு இதுல பாத்திரத்துல தண்ணி கொதிக்குது, இந்த பக்கம் வெங்காயம் கட் பண்றாங்க, ரவைய வறுக்கிறாங்க, டக்குன்னு 2 கையில ரவைய திருப்பி போட்டுட்டு எல்லா வேலையும் பண்றாங்க குயிக்கா. அப்போ கான்சென்ட்ரேட், போக்கசிங், ஒருமுகப்படுத்துறாங்க, எதையும் கேட்கவும் மாட்டாங்க. எல்லா டிவி ப்ரோக்ராமும் அப்போ கண்டுக்காம இந்த பக்கம் வந்தாச்சு, குயிக்கா 10 நிமிஷத்துல உப்புமா ரெடி. பாருங்க, 1/2 மணி நேரம் உப்புமா செய்ய எடுக்கிறவங்க போக்கஸ் பண்ணின உடனே 10 நிமிஷத்துல உப்புமா ரெடி. காலையில பண்ண உப்புமா விட இப்ப பண்ண உப்புமா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அப்போ அந்த வேலையில முழுமையா ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப காலையில ஏன் சார் 1/2 மணி நேரம் பண்ணாங்கன்னா அங்க முழுமையா ஆமா, இவங்களுக்கெல்லாம் இத்தனை வருஷமா உப்புமா செஞ்சு நான் என்ன கண்டேன் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம செய்யறதுதான் காரணம். அதனாலதான் என்ன ஆகுது, 1/2 மணி நேரம் எடுக்கிறத தங்கச்சி வரானே 10 நிமிஷத்துல முடிச்சிடறாங்க. இந்த மாதிரி வேலை செய்வதில் மகிழ்ச்சி, டோட்டல் இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சுன்னா யூ ஆர் சக்சஸ்ஃபுல் ஆக உங்களுடைய ஆசிரியர் கற்பிக்க முடியும். 2வது பிரின்சிபல், பாடத்தின் மீது விருப்பம். யூ மஸ்ட் லவ் தி சப்ஜெக்ட். எந்த பாடத்தை எடுத்தீங்கன்னாலும் அது மேல ஒரு லைக்கிங் இருக்கணும், பாடத்தின் மேல் விருப்பம். அதை நீங்க அடிக்கடி என்ன பண்ணிக்கணும், எவ்ரி டைம் தி சப்ஜெக்ட் டு பி ரிவர்ஸ்ட். நிறைய புத்தகங்கள் படிக்கணும், ஆன்மீக புத்தகங்கள், ஆன்மீகத்துல என்ன சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய மகான்கள். அது யூ நாட் ஸ்டிக் டு ஒரே இதுக்காக நீங்க உங்களை நான் இதைத்தான் படிப்பேன் இதை படிக்க கூடாதுலாம் கிடையாதுங்க. எதை வேணா நீங்க கோட் பண்ணலாம். மகான்கள் இப்ப சாமிஜி இருந்தப்பவே திருவள்ளுவர், திருமூலர் எல்லாம் கோட் பண்ணாரு. அதே மாதிரி நீங்களும் உங்க காலகட்டத்துல எந்த மகான்கள் இருந்தாங்களோ அதை எப்படி தத்துவத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் நீங்க கோட் பண்ணலாம். அடுத்தது, அடிக்கடி நீங்க மத்தவங்க பேசினதை கேட்டு பார்க்கணும், லிசன். அப்ப கேட்டு பார்க்கறப்போ அவங்க மாடுலேஷன் என்ன, எப்படி பேசுறாங்க, எப்படி அதை பிரசன்ட் பண்றாங்கிறது உங்களுக்கு தெரியும். 3வது, அனலைஸ் பண்ணணும். இது சரியா இது தவறா அப்படி சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆசிரியர், சோ அப்ப நான் இதை சொல்லக்கூடாது, இது இப்படி சொல்லணும்ட்டு நீங்க உங்களுடைய சப்ஜெக்ட் பேசுறதையே நீங்க கேட்டு அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2வது பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடத்தின் மீது விருப்பம், லவ் ஃபார் த சப்ஜெக்ட். அதை நீங்க ரிவைஸ் பண்ணணும் அடிக்கடி, காலத்துக்கும் தேவைக்கும் தகுந்தாற்போல்.
அந்த ஸ்டூடெண்ட் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கணும், நிறைய கேட்கணும், நிறைய படிக்கணும், படிச்சதை அனலைஸும் பண்ணிக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க பண்ண நீங்கள் சிறந்த ஆசிரியராக கற்பிக்க முடியும். இப்ப என்ன கேட்கலாம், எப்படி சார் நீங்க இப்ப எவ்வளவு வருஷமா டீச் பண்றீங்கன்னு கேட்டா, பாருங்க MD டு டீச்சர் நாங்க போட்டிருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். அப்ப நீங்க என்னன்னா, நான் வந்து ஃபோர்ஸ் டு டீச், அவ்வளவுதான். அதுவும் கன்னடத்துல. இங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், பெங்களூர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ஒரு கன்னடத்துக்காரமா கேட்டாங்க, என்ன சார் உங்களுக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், நீங்க ஏன் தமிழ் தெரிஞ்ச பேராசிரியர்களா கூப்பிட்டு இங்க பேச வைக்கிறீங்க? உங்களுக்கு கன்னடமும் தெரியும், வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு, 10-12 வருஷம் ஆச்சு, இப்ப நீங்க ஏன் கன்னடத்துல சொல்லி தரக்கூடாதுன்னு இப்படி ஒரு அற வச்ச மாதிரி இருந்துச்சுங்க. அன்னில இருந்து தமிழ் எழுதி படிச்சதான் தமிழ், கன்னடத்தை தமிழ்ல எழுதி படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா எங்க வீட்டுக்காரமா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கன்னடம் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ once you love the subject then you can be a good teacher. அப்படிதான் நாங்கெல்லாம் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சோங்க. நான்லாம் we are not born teachers, we are made teachers. சோ அதனால விருப்பம் இருந்துச்சு, அவங்க கேட்கறாங்களே சொல்லி தரணுங்க விருப்பத்தினால எங்களை தகுதியை நாங்க உயர்த்திக்கிட்டோம். அடுத்தது 3வது பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஜாய் ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்கள் சொல்ல வேண்டியதை சந்தோஷமா பகிர்ந்துக்கிற ஒரு திறமையை வளர்த்துக்கணும். அது எப்படி சார் அப்படின்னா, ஒரு பூகோள டீச்சர் இருக்காருன்னு வச்சுங்களேன். பூகோளம்னா ஓகே, ஒரு ஹிஸ்டரி டீச்சர் இல்ல, ஜியோகிராபி டீச்சர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆமா இந்தியா மேப் மாறவே இல்லை, உலக மேப் மாறவே இல்லை, மேப் அப்படியே தான் இருக்கு, நான் என்ன போய் எங்க சொல்லி தரது அப்படின்னு நினைச்சாருன்னா, he cannot be a successful teacher. அவர் என்ன நினைக்கணும், தனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்து கொள்றேன். எவ்ரி டே இஸ் a unique day. ஒரு நாளும் புதிய அன்பர்களிடம் எனக்கு தெரிந்ததை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல சார், அவங்களே சார் பழைய நண்பர்கள் தான் சார் வந்து உட்கார்றாங்கன்னா, பழைய அன்பர்கள் எல்லாருமே உட்கார்ந்தாலும் ஒரு முறை ஒரு தரம் கேட்கிறப்போ உங்களுடைய உரையிலிருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் லெவல் தான் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்களே உங்களை அனுபவமே இருக்கும். ஒரு தடவை கேட்டீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்கு லைஃப்ல பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறப்போ அத மைண்ட் அங்க போறப்போ அடுத்த சென்டென்ஸ் அவர் பேசுறது உங்க காதுல விழுந்திருக்காதுங்க. யூ மிஸ் தட் செகண்ட் லைன். அடுத்த தரம் கேட்கிறப்போ, ஆமா இது போன தரம் பேசலையே நினைப்பீங்க. இப்போ நம்ம வந்து we are always not with the teacher. அப்ப நீங்க ஒரு முறையும் புதிய அன்பர்கள்கிட்ட பேசுறாங்க, ஒரு முறையும் நிறைய நம்ம கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாங்க, எதையும் மிஸ் பண்ணாமங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி நீங்க தெரிய ஆரம்பிச்சீங்கன்னா you are a good teacher. இந்த கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்றதையும் நீங்க என்ன பண்ணா, நீங்க அதை வந்து ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும். கம்யூனிகேஷன்ங்கிறது வந்து நீங்க எவ்வளவுதான் நாலேஜ் இருந்தாலும், அதை பத்தின உங்களுக்கு தெளிந்த அறிவு இருந்தாலும், அத சரியான முறையில மாடுலேஷன், வாய்ஸ்ல மாடுலேஷன், அப்புறம் உங்களுடைய மூமெண்ட், ஐ கான்டாக்ட், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாலேஜ் பிளஸ் கம்யூனிகேஷன் தான் உங்களுடைய சக்சஸ். அப்போ அறிவும் நிபுணத்துவமும் இருந்தால் மட்டும் போதாது, அதிக தகவல் தொடர்பு இல்லாதது உங்கள் வாழ்க்கையை தடுக்கலாம். அதனால அறிவும் தகவல் தொடர்பு திறனும், பாருங்க இன்னைக்கு ஜூம் எல்லாம் நம்ம வந்துட்டோம். இப்போ தகவல் தொடர்பு திறன், இதை நிறைய பேராசிரியர்கள் ஐயோ எனக்கு பேச முடியாது, அது ஜூம்ல எனக்கு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண முடியல, அது என்ன கண்ணு தெரியலங்கிறாங்க. இதனால என்னாச்சு, அவங்கனால வந்து ஜூம்ல எல்லாம் நிறைய பேரால பேச முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கவே இல்லை. ஒண்ணு இல்லைங்க, நல்லா தெரிஞ்சுங்க, இந்த அப்பர் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு லேர்ன் நியூ திங்ஸ். இறக்கும் வரை இந்த அப்பர் பிரெயின் இஸ் ரெடி டு லேர்ன் நியூ திங்ஸ். அதை வாங்கி அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த செக்மெண்ட்ல எதுக்கு தேவையோ அந்தந்த செக்மெண்ட்ல ஒதுக்கி அந்த ஃபைல போட்டு வச்சிடும். பாருங்க, ஒரு நாள் காபி போட நீங்க கத்துக்கிறீங்க. காபி போடுறதுங்கிறது ஒரு ஸ்கில். அதை டெவலப் பண்ணி அந்த இடத்துல போய் உட்காந்துருச்சு. அப்போ எவ்வளவு காபி பொடி போடணும், எவ்வளவு சர்க்கரை எவ்வளவுன்னு தெரிஞ்சுட்டீங்களா? எவ்ரி டைம் நீங்க காபி போடுறதையா போய் நீங்க கத்துக்க போறீங்க? இல்ல. அதனால இந்த அப்பர் பிரெயின் ரெடி டு லேர்ன். அப்ப நீங்க இந்த ஜூம்ல எப்படி இயக்கிறதுன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம்.
முடியாதது ஒன்றுமே இல்லை. வேர் there is a will, there is a way. முடியும் என்றால் முடியும், முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா முடியாதுதான். எங்களுக்கு வில் இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா வில் இல்ல. கடவுள் எல்லாம் கொடுத்திருக்காரு, ஃப்ரீ வில் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த ஃப்ரீ வில்ல கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக ஆனந்தமாக நீங்க அதை பண்ண முடியும். ஓகே, அடுத்தது இப்ப இந்த 3 கொள்கைகளையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்மீக ஆசிரியர் இஸ் born. இப்போ ஸ்பிரிச்சுவல் டீச்சர் இஸ் ரெடி, கற்பித்தலுக்கு ரெடி ஆயிட்டீங்க. இப்போ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாங்க. The role of ஆன்மீக ஆசிரியரின் பங்கு. இதுல டீச்சர் பிரீச்சர்னு ஒண்ணு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ல. நம்ம ஆன்மீகத்துல இந்தியன் இந்து பிலாசபில பாத்தீங்கன்னா அது ஞான ஆசிரியர் தான் குறிக்கும். டீச்சர்னாலே அந்த காலத்துல இருந்து இறைநிலை உணர்வதற்கான கொடுக்கறதான் டீச்சர், குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேற ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில பிரீச்சர்பாங்க. இந்த பிரீச்சர்னா என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா அவர் போதகர் தான். அவர் A to B இதுக்குள்ள இந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட இதைத்தான் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கும். சோ அவர் ஒரு கிளிப்பிள்ள மாதிரி பிரீச் தான் பண்ணுவாரு. அப்புறம் அந்த பக்கம் வெளியே போனேன்னா இப்படி சிகரெட் குடிப்பாருங்க. ஐ எம் ஒன்லி எ பிரீச்சர், டு நாட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆனா வெளியே போய் சிகரெட் குடிப்பாரு. அவங்க எல்லாம் பிரீச்சர், தே டோன்ட் பிராக்டிஸ் இட். அதனால இந்த டீச்சருக்கும் பிரீச்சருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அதாங்க. கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டா அப்படி ஒரு சுக்கால் அப்படி சிகரெட் குடிச்சிட்டு அப்படியே இருப்பாரு. ஆனா கிளாஸுக்கு வந்து டு நாட் ஸ்மோக், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் பாரு. சோ ஹி இஸ் எ பிரீச்சர். கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் தான் அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு மாணவர் வகுப்பறையில் தூங்குவது, பேசுவது, விளையாடுவது எல்லாமே ஆசிரியர் தான் காரணங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ சொல்லக்கூடாதத, அவங்களுக்கு தேவையில்லாதத, எழுத்த மாதிரி உட்கார்ந்தவர்களோட தேவையை உணர்ந்து நீங்க பண்ணலன்னா தூக்கம் வந்துடும். அப்ப அவங்க தூங்குறதுக்கு என்ன காரணம், நம்மளுக்கும் இதுக்கும் ஒன்னும் தொடரவே இல்லடா, என்னமோ பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ they tend to sleep, they tend to play. அப்போ ஆசிரியர் தான் பொறுப்புங்க. கிளாஸ் ரூம்ல மாணவர்கள் இல்ல அன்பர்கள் யாராவது தூங்கினாலோ டைவர்ட் ஆனாலோ உங்களுடைய உரையில நீங்க டைவர்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு முறையும் நீங்க சொல்றப்ப அடுத்தது என்ன சொல்லுவாரு அப்படின்னு ஈகரா அவங்களை எல்லாம் கட்டி பிடிச்சு வச்சிருக்கணும். அவங்களுடைய மைண்ட் எல்லாம் பிடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் டீச்சர் பாடத்துடன் விளையாடணுங்க. ஒரு மாடுலேஷன் இருக்கணும், கதை சொல்லணும், ஒரு பாஸ் இருக்கணும். அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க தலையாட்டணும். வெயிட் ஃபார், கை தட்டுறதுக்கு நீங்க give them a gap to understand. அப்புறம் கண்டிப்பா நீங்க அவங்க மொபைல் போன் எடுத்து பார்த்தாலோ அதுக்கு எல்லாமே காரணம் உங்களுடைய பேச்சுல அவங்கள கட்டி பிடிச்சு வைக்க முடியலன்னு தான் அர்த்தம். So teacher is responsible. Teacher must create an interest about the subject. அப்பதான் அவங்கள நீங்க கட்டி பிடிச்சு வைக்க முடியும். உங்க இதுல உட்கார்ந்து கொட்டாயெல்லாம் வராம பாத்துக்க முடியும். A good teacher ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டணுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கொடுக்கணும். பாருங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி இவ்வளவு பர்சன்டேஜ், இவ்வளவு பேர் இதை படிச்சிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க. புள்ளி விவரத்தோட நீங்க பேசுறது இருக்கணும். அப்புறம் டெஃபினிஷன்ஸ் இருக்கணும். லைஃப் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு சொல்லணும். அப்போ ஒரு பெரிய ஒரு நபரை பத்தி நீங்க பேச போறப்போ ஒரு லால் பகதூர் சாஸ்திரியோ இல்லைன்னா ஒரு காமராஜரோ ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள், சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்களை பத்தி எல்லாம் நீங்க அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்றப்போ நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் உங்க பேச்சு. எக்ஸாம்பிள், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, டெஃபினிஷன், கதைகளும் இருக்கணும். சோ அப்படி இருந்தாதான் நீங்க மாணவர்களை பிடிச்சு வச்சுக்க முடியும். அதெல்லாம் உங்களுடைய அனுபவங்களை கூட சொல்லலாம். உங்களுக்கு வாழ்க்கை நிகழ்வுகளை ஷேர், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்றப்போ யார் எலிஜிபிள், மகிழ்ச்சியாக கற்பிக்கும் ஆன்மீக ஆசிரியரா நீங்க தகுதி பெறீங்க. இப்ப நீங்க ஜம்ப் பண்ணிட்டீங்க, உங்க முன்னாடி இருந்த இடத்துல இருந்து ஆசிரியரா, ஞானாசிரியரா அந்த மேடையில போய் உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்ன தெரியுங்களா வேணும்? இஸ் கான்பிடென்ட். மேடையினோட பயத்தை நீங்க தகர்த்து எறியணும், வெல்லணும்.
என்ன சார் பண்ண முடியும்? மேல போய் நின்னா கை கால் நடுங்கும், வேர்க்கும். அதெல்லாம் ஆகாம இருக்கணும்னா முதல்ல நீங்க நாலேஜ், பொருள் அறிவை பத்தி, நாலேஜ் அபவுட் த சப்ஜெக்ட், எந்த பொருளை பத்தி பேசுகிறீர்களோ அதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மேடையில பயமே இருக்காதுங்க. அந்த இன்னொரு ஆசிரியர் எப்படி பேசுறாரு, எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாரு அப்படிங்கிறப்போ கான்பிடென்ட் அபவுட் த சப்ஜெக்ட். சோ என்ன ஆகும் உங்களுக்கு? நோ ப்ராப்ளம், மேடை பயம் போயிடுச்சு. ரெண்டாவது, ஆடியன்ஸ், நாலேஜ் அபவுட் த ஆடியன்ஸ். எந்த மாதிரி ஆடியன்ஸ் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, அவங்களுடைய அறிவின் ஸ்டூடெண்டா இல்ல அன்பர்களா, எந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சு வந்திருக்காங்கிற ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா பெட்டர். அப்புறம் பாடத்தின் மீது உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை, விருப்பம் இருந்துச்சுன்னா பயமே இருக்காதுங்க. மேடையில பயமே இருக்காது. இன்னொன்னு, அரை மணி நேரம் பேசணும்னா நீங்க 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். போதுமான தயாரிப்பு இருக்கணும். 1 மணி நேரம் பேசினீங்கன்னா 4 மணி நேரத்துக்கான உங்களுடைய தயாரிப்பு இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தாதான் யூ கேன் டெலிவர். ஒன்னு ஸ்கிப் ஆனா கூட இன்னொன்னு சொல்லலாம், ஒரு கதை சொல்லலாம். யூ கேன் கீப் தி ஆடியன்ஸ் வித் யூ. அப்புறம் இது ஒரு ரொம்ப முக்கியமானதுங்க, ரிஹர்சல். ஆஃப்டர் ஆல், ஒரு ஸ்கூல்ல நாடகமோ போடுறப்ப நீங்க 2-3 தடவை ஒத்திகை பாக்குறீங்க. நீங்க வெளியில ஒரு கல்யாணத்துக்கு போறப்போ கூட ட்ரெஸ் கரெக்டா இருக்கான்னு 2-3 தடவை பாத்துக்கிறீங்க. அது மாதிரி ஒரு ரிஹர்சல், நம்ம கரெக்டா இருக்கமா, நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், என்ன பேச முடியுமா, எப்படி பேசுறேங்கிறத நீங்க தெரிஞ்சதை ஒரு முறை நீங்க என்ன பண்ணணும், கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு உங்களுடைய அப்பியரன்ஸ், ஹவ் டு யூ பிரசன்ட் அப்படிங்கறதெல்லாம் ஒத்திகை பார்த்துக்கிட்டீங்கன்னா மேடை பயம் போயாச்சுங்க. மேடை பயம் போறதுக்கு பொருள் அறிவு, பார்வையாளர்களின் அவங்களுடைய நாலேஜ், பாடத்தின் மீது உங்களுக்கு விருப்பம், போதுமான தயாரிப்பு, ஒத்திகை எல்லாம் இருந்துச்சுன்னா யூ ஆர் சக்சஸ்ஃபுல் டீச்சர். மேடைக்கு போனீங்கன்னா கால் நடுக்கம், ஸ்வெட்டிங் எல்லாம் வராதுங்க. இப்ப பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு போட்டிருக்கேன் பாருங்க, உங்க பாதி பகுதியான அரை மணி நேரம் போயாச்சு. இப்போ அது ஒரு இண்டிகேஷனா நீங்க வச்சுக்கலாம். அப்போ half an hour போயிடுச்சு, இனி நான் ஐ மஸ்ட் another half an hour லெஃப்ட்ங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா டைம் கான்சியஸ்னஸ், ஏன்னா எல்லாரும் ஒரு டைமோட தான் உட்கார்ந்து இருக்காங்க. யூ cannot extend, you cannot take beyond. தேவை இருந்தா நீங்க பண்ணலாம். அடுத்தது, ஒரு நல்ல ஆசிரியர் தகுதிகள் என்னன்னா, நல்ல உடல் மொழி தேவை, பாடி லாங்குவேஜ். அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லி கை தட்டினாங்கன்னா இவன் கெஸ்டர் ஒண்ணு அப்படிங்கணும், தேங்க்யூங்கணும். அப்புறம் பேசுறப்போ உங்களுடைய கை, பாடி லாங்குவேஜ் இருக்கணும். அப்பதான் நீங்க காதுல மாத்திரம் கேட்டீங்கன்னா ஒரு ஆடியோல ஒரு 30% தான். ஒரு மூமெண்ட், ஒரு போர்ட்ல இருக்கிற பிளாக் போர்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா இன்னொரு 20%. டீச்சரோட மூமெண்ட், அவரோட கெஸ்டர் எல்லாமே ஒரு 70-80%க்கான ஒரு யூ வில் கெயின். அது அப்படியே 80% உள்ள போகும், ரீட்டைன் பண்ண முடியும். அப்புறம் டீச்சர் கண்களோட தொடர்புக்கு, சில பேர் அப்படியே மேல பார்த்து பேசுவாங்க, கீழே பார்த்து பேசுவாங்க, கீழே பார்த்து பேசுவாங்க. இதெல்லாம் என்ன தெரியுங்களா ஆகும், உங்களுக்கு ஐ கான்டாக்ட் இல்ல, பாக்குறதுக்கு உங்களுக்கு பயம்னு அர்த்தம். நெவர் நெவர் ஹேவ் தட் ஃபியர். நீங்க மேடையில நின்னாலும், நீங்க பார்க்கலைன்னாலும் மேடையில 100 பேர் இருந்தா 200 கண்கள் உங்களை பார்த்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்களோட தொடர்பு கொள்ளுங்க. அப்படியே ஆடியன்ஸை கடைசி ரோல இருந்து ஃப்ரண்ட் ரோ வரைக்கும் பாருங்க. தட் கிவ்ஸ் யூ த கான்பிடன்ஸ். அப்போ நீங்க பேசுற சப்ஜெக்ட் இருந்து ஒரு நல்ல ஆசிரியர் ஒருபோதும் விலக கூடாது. வேண்டாததை பேசினீங்கன்னா தூக்கம் வந்துடும். அப்புறம் திருப்பி ஆடியன்ஸை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால வேண்டாததை பேசக்கூடாது, சப்ஜெக்ட் இருந்து டீவியேட் ஆகக்கூடாது. அப்புறம் தேவையில்லாத தகவல்களை, இப்போ பிரசன்ட்ல இப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு வச்சுங்களேன், நிகழ்ச்சி, அப்போ யாரோ ஒருத்தர் இறந்துட்டாரு, இல்லைன்னா ஒரு கலாட்டா நடக்குது, அதெல்லாம் பேசக்கூடாது. இட் இஸ் நாட் த டைம் டு டிஸ்கஸ். வெளியில போய் அவங்க அதை கேட்டுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். என்னதான் உங்களுக்கு டிவியில வந்திருந்தாலும் never talk about the present scenario situation which is not relevant to the subject. பேசவே கூடாதுங்க. அப்ப என்ன ஆகும், அவங்க அவரே பேசுறாரு, நம்மளுக்கு என்னன்ட்டு அவங்க குசு குசுன்னு பக்கத்துல இருக்கிறவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும், போச்சு, நீங்க புடிச்சு வச்சது போயிரும். திருப்பி அவங்களுக்கு உங்களுடைய டியூனுக்கு கொண்டு வரதுக்கு இட் வில் டேக் டைம். அப்போ உங்களுடைய அடுத்தது எட்டிகெட்ஸ் அண்ட் மேனர்ஸ், நல்ல ஆச்சாரம், பழக்க வழக்கங்கள் இருக்கணும். அப்படின்னா எப்படின்னா, நீங்க அங்க கெஸ்டர் எப்படி இருக்கணும், சில பேர் தலையை சொறியறது, இப்படி பண்றது, அப்படி பண்றது, அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க.
சில பேர் ஒரு மேனரிசம் மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த டீச்சர் இப்படிதான் நினைச்சுக்குவாங்க. அதுக்கு ஒரு நல்ல எட்டிக்கட், பழக்க வழக்கங்கள், நல்ல உங்களுடைய மேனர்ஸை பின்பற்றீங்கன்னா மேடையில நிக்கிறப்ப எல்லாரும் நம்மளை பாக்குறாங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் இருக்கணும். அப்புறம் ஒருபோதும் வகுப்பில் தொலைபேசியை, கைபேசியை எடுக்கவே கூடாதுங்க. மொபைல் போனை தொடவே கூடாது. தொட்டிங்கன்னா டீச்சர் பேசுறாரு நம்மளும் பேசலான்னு எடுத்துக்குவாங்க. அப்ப என்ன பண்ணணும், மொபைல் உங்களுக்கு ஏதாவது சார் எனக்கு அர்ஜென்ட்டா எங்க வீட்டுல இருந்து மெசேஜ் வரணுமே, நோ ப்ராப்ளம், ஆர்கனைசர் கையில கொடுத்துருங்க. மொபைல்ல வந்துச்சுன்னா எனக்கு கூப்பிட்டு எனக்கு ஒரு சீட்ல எழுதி கொடுங்க, பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ மொபைல் போனை ஒருபோதும் எடுக்கக்கூடாது. இப்போ 24/7 × 365 days ஒண்ணு போட்டிருக்கேன் பாரு. ஓகே, மொபைல் போனை எடுக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது ஆசிரியர்களின், நல்ல ஆசிரியர்களின் பண்புகள், ஞான ஆசிரியர்களின் பண்புகள். சிறந்த ஆசிரியர் தயாரிப்புக்கு அதிக நேரம் ஒதுக்குவார். நான் சாமிஜி ஒரு யூனிஃபைடு ஃபோரஸ்டுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல, அப்புறம் இங்க பெங்களூர்ல டாடா இன்ஸ்டியூட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்க்கெல்லாம் பேசுறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. இப்ப சாமிஜி ஒரு 5 நிமிஷம் கார்ல கூட வர்றப்போ இத பேசலாங்களா, இப்படி சொல்லலாமாங்கிறது திருப்பியும் அவர் ரிஹர்சல் பாத்துக்கிறாருங்க. சாமிஜி அந்த லெவல்ல இருக்கிறவங்களே தன்னை தயார்படுத்திக்கிறாங்க பண்றதுக்கு முன்னாடி. இப்ப நம்மலாம் எப்படி இருக்கணும்னு பாருங்க. சிறந்த ஆசிரியர் தயாரிப்புக்கு அதிக நேரம் ஒதுக்குவார். கருணை மற்றும் உதவியாக இருக்கிறார். லேட்டா வராங்க உங்க கிளாஸுக்கு, அப்ப நீங்க உடனே ரொம்ப சீரியஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அப்படியே கையில காமிச்சு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே அங்க உட்காருன்னு சொல்லிடணும். அப்ப என்ன ஆகும், பரவாயில்ல என்ன உள்ள விட்டாரு, அமைதியா உட்கார சொன்னாருங்கிறப்போ நம்ம கருணையை, ஒரு கெஸ்டரை வெளிப்படுத்தணும். அங்க ஏதோ ரீசன் கிளாஸுக்கு வந்தாரேன்னு சந்தோஷப்படுங்க. எல்லா தடைகளையும் தாண்டி தான் எல்லாருமே வர்றாங்க. அப்போ இந்த மாணவர்களின் நிலை நமக்கும் தெரியும், நம்மளுக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. மாணவர்களின் நிலைக்கு வருவது நமக்கு தெரியுது. அதனால நமக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு கருணையோட உதவி செய்யணும். அவங்களுக்கும் அறிவு இருக்கு, லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவுல ஒரு இந்த அளவு தகுதியில நம்மளும் அந்த மாதிரி இருந்துதான் படிப்படியா மேல வந்தோம் அப்படின்னு உங்களை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க. உடனே எடுத்த உடனே நான் ஒரு பெரிய டீச்சரை எனக்கு மதிப்பு கொடுக்காம இங்க உள்ள வராங்க, பேசுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு உங்களை குருவின் நிலைக்கு உங்க உயர்த்திக்காதீங்க. சில பேர் குரு மாதிரி அப்படி ட்ரெஸ் போட்டுக்குவாங்க, சில பேர் அப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த குரு மாதிரி நீங்க என்னைக்குமே உங்களோட காமிச்சிக்க கூடாது. அடுத்தது 24/7 × 365 days என்ன தியான் கர்னா ஹி தியான் மே ரஹனா சொல்லுவாங்க. தியானம் 1/2 மணி நேரம் காலையில சாயங்காலம் மாத்திரம் பண்ணா பத்தாதுங்க. ஒரு நாளையில 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் தியானம் பண்றீங்க, 1 மணி நேரம் இன்ட்ராஸ்பெக்ட் பண்றீங்க. அதை தவிரமும் உங்களுடைய வாழ்க்கையே தியானமா தான் அமையணும். அப்போ a continuous ray of thought, உங்களுடைய ஆன்மீக இறைநிலை உணர்வு, ஆன்மீக கல்வி அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்கணும் உங்க மைண்ட்ல. சக்சஸ்ஃபுல்லா இருந்தவங்க எல்லாம் பாருங்க, நீங்க 2-3 ஒரு இன்டர்வியூ எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஒரு சிறப்பா ஒரு அம்மா வேடத்துல நடிப்பாங்க தமிழ் படத்துல எல்லாமே. அந்த அம்மா ஒரு டிவி இன்டர்வியூல கேக்குறாங்க, எப்படிங்க நீங்க எந்த படத்துல எந்த ஒரு ஒரு அன்பர்கள் கூட, ஒரு பசங்க கூட எந்த ஏஜ்ல நடிச்சா கூட ஒரு நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் அம்மா மதரா நீங்க அவார்டு வாங்குறீங்கன்னு கேக்குறப்போ அந்த மாதிரி சொல்றாங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா ரோல்னா ரொம்ப பிடிக்கும். அம்மாங்கிற ரோலை பர்ஃபெக்டா நான் பிளே பண்ணணும், என் குழந்தைகளுக்கு நல்ல அம்மாவா இருக்கணும், எப்பவுமே நான் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்ப அம்மாங்கிற ரோல் அவங்க மனதுல ஓடிட்டே இருக்கிறதுனால she can act well, play her role well, she becomes a mother to எந்த ஒரு ஹீரோ வந்தா கூட அந்த ஹீரோவுக்கு அம்மா ஆயிடுறாங்க, irrespective of the age. அப்ப அவங்க அவார்டு வாங்க முடியுது. அதே மாதிரி ஒரு பாடகர் கூட இன்டர்வியூ பண்றப்ப கேக்குறாங்க, எப்படி நீங்க அவங்க கேட்ட உடனே வந்து பாட முடியுது டக்குன்னு கேக்குறப்போ, இல்லைங்க என்னோட மைண்ட்ல ஒரு ட்ராக்ல அது சங்கீதம் ஓடிட்டே இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சங்கீதம் எப்பவுமே ஓடிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு யூ கெட் லிங்க் அண்ட் யூ ஆர் ஏபிள் டு டெமான்ஸ்ட்ரேட், யூ ஆர் ஏபிள் டு சிங், யூ ஆர் ஏபிள் டு ஆக்ட். இப்போ நடைமுறை எடுத்துக்காட்டுடன் கற்பிக்க பழகி கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு சொன்னீங்கன்னா இந்த யுவர் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் த டீச்சர், நல்ல ஆசிரியர்களின் பண்புகள் இதெல்லாமே. அடுத்தது டு அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சு கொள்ளுங்க. எதை புரிஞ்சுக்கணும் ஒரு ஞான ஆசிரியர்னா, எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் an இண்டிவிஜுவல்.
and cannot be compared to anyone else. ஒரு மாணவரையோ ஒரு அன்பரையோ மற்றவர்கள் கூட கம்பேரே பண்ணாதீங்க. We are all unique in this nature. இறைவன் படைப்பிலே நாம் எல்லாமே தனித்துவம் வாய்ந்தவர்கள். நம்மளை போல யாருமே இல்லைங்க இந்த உலகத்துல. அப்புறம் எதுக்கு நீங்க கம்பேர் பண்றீங்க? ஒரு ஸ்னோ பிளேக்ஸ் கூட இன்னைக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பனி துகள்கள் கூட ஒரு துகள்கள் மாதிரி இன்னொரு துகள் இல்லையா. ஒரு மரத்துல இருக்கிற லட்சக்கணக்கான இலை ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இல்லை. அப்ப என்ன ஆகுது? உங்களுடைய நீங்க யாரையும் கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. அடுத்தது, your encouragement and positive attitude will do a lot. You must encourage the student or the aspirant. வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்கள உங்களுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கும். அவங்களை நீங்க புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த ஹால்லன்னா, டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர், அப்படியே சிரிச்சிருங்க. உங்கள் புன்னகை கோபத்தை விட சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஸ்மைல் இஸ் மச் மச் பெட்டர் than கெட்டிங் ஆங்கிரி. அப்போ உங்களுடைய எந்த ஒரு கிளாஸ்மே கிடையாதுங்க. நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்க, எப்படி சொல்றீங்க, எப்படி உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்துதான் அந்த கிளாஸ் போரிங் டு தி லிசனர்ஸா இருக்கும். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிளாஸஸ் போரிங்கே இருக்காதுங்க. மாணவர்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. எழுத்த மாதிரி வந்து உட்காரும் அன்பர்களும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் இங்க வர்றாங்க. அவங்க எல்லாம் இந்த நிலையை மாற்றிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டியது ஞானாசிரியரின் கடமை. அப்போ கற்பிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்களுடைய இப்பதான் புதுசா வந்திருக்காங்க, பாவம் தெரியல, தூங்குறாருன்னு வச்சுங்களேன் ஒருத்தர் கிளாஸ்ல, நீங்க என்ன பண்ணணும்? வாழ்த்து சொல்லுங்க மானசீகமா. பாவம் எவ்வளவோ டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு, இவ்வளவு தூரமா வந்து இங்க உட்கார்ந்து இருக்காருன்னு சந்தோஷமா நீங்க அவரை வாழ்த்துங்க. அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா யூ ட்ரை டு ஹெல்ப் ஹிம். அவரை புரிஞ்சுக்குங்க, ஹெல்ப் பண்ணுங்க. சோ இதுதான் ஞானாசிரியரின் புரிதலுக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ டீச்சர். ஞானாசிரியரா போயிட்டீங்க உங்களுடைய மன்றத்துக்கு, மாஸ்டர் இன்சார்ஜையோ அறங்காவலர்களுடையோ கருத்து முரண்பாடோ என்ன சொன்னாலும் அதெல்லாம் புறக்கணிச்சிடணும். ஏன்னா நம்ம வேலை டீச்சிங் வேலை, அதை சொல்ல வந்திருக்கோம். அறங்காவலர்களோ மாஸ்டர் இன்சார்ஜோ அவங்க மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்யறாங்க. அதனால அதை நீங்க அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி. இப்போ என்ஜாய் அடிஷனல் சப்ஜெக்ட். அப்ப இன்னொரு சார் இதை கொஞ்சம் பேசிடுறீங்களான்னு கேட்டா, நான் தான் கிடைச்சேன்னா வேற ஆள் உங்களுக்கு இல்லையான்லாம் சொல்லக்கூடாது. இப்ப என்ன ஆகும்? வேற டீச்சர் வராதனால உங்களை மதித்து நீங்க சொல்லிக் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்போ யூ ஆர் த ரைட் பர்சன் நினைக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அக்செப்ட் இட் இஸ் a divine judgment. அப்போ அதை நீங்க ஏத்துக்கிட்டு அதை கண்டிப்பா அந்த கிளாஸ் நீங்க எடுக்கணும். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ஞானாசிரியர். ஆசிரியர்களுக்கு விதிமுறைகள், WCSE ஸ்மார்ட் விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஆசிரியர்களின் பொறுப்புகளை பாருங்க. நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணும். பசங்க ஏத்தமா இருக்கிற ஆடியன்ஸ், அன்பர்கள் கேட்கும் கேள்விகள், சந்தேகத்துக்கு தெளிவுபடுத்துங்க. தெரியலன்னா பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு சொல்றேன், படிச்சுட்டு வந்து சொல்றேன்னு தைரியமா சொல்லுங்க. அந்த மாதிரி நிலை வராது. வந்துச்சுனாலும் அதுக்காக நீங்க தவறான பதில் சொல்லாதீங்க. அப்புறம் எபிலிட்டி டு கம்யூனிகேட். சிறந்த முறையிலே நீங்கள் உங்களுடைய தெரிந்ததை சொல்லுவதற்கான திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். டீச்சருடைய பொறுப்பு இது. டீச்சர் எப்படி தெரியுங்களா? ஆல்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஆசிரியர் பயபக்திக்கும் வணங்குவதற்கும் உரியவர். அந்த தகுதியில நீங்க இருக்கீங்க. வணங்குவதற்கான தகுதியை உங்களுக்கு இருக்குங்கிறப்போ நீங்க எப்படி தெரியுங்களா இருக்கணும்? வணங்குறதுக்கு தகுதியா இருக்கிறவங்க you are going to become a guide to the student. அப்போ இந்த சமயத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். எப்படின்னா, ஞானாசிரியர் ஒரு லாஸ்ட் வேர்ட் ஆஃப் விஸ்டம். எந்த குழந்தைகளும் யாருமே டீச்சர் சொல்றது கரெக்ட் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க, இது புரியறதுக்காக வேண்டி. ஸ்டோரி ஆஃப் அ டாக்டர் மதர் அண்ட் அ டாட்டர். மதர் அம்மா டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. குழந்தை 5வது ஒரு 6 வயசு இல்லைன்னா ஒரு 3rd ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டு வருதுன்னு வச்சுங்களேன். 5, 3, 8 வயசு. அப்ப வந்திருக்கு. வீட்டுக்கு வந்தோடனே பேகை தூக்கி போட்டு, அம்மா எனக்கு ஒரு டவுட் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும்.
என்ன சொல்லு பாரு, அவர் கேள்வி கேட்கிறேன், எனக்கு கேட்டாங்க, நீ என்ன பதில் சொல்றேன்னு பார்க்கலான்னு கேட்கிறேன். பாருமா, மனித உடம்பை ஒரு 2 வரிகளில் விவரி. என்ன சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. Human body consists of so much of nervous system. It's about 120 trillion cells. அப்படின்லாம் சொல்ல ஆரம்பி. அம்மாமா just wait. என்ன அப்பா உன்னை ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொல்றது சரியா இருக்கு. You don't know anything. Why? என்ன கரெக்டா சொல்லியா அப்படின்னு அம்மா பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. சொல்றா, அம்மா நான் ஒரு 8-10 வயசு 3வது கிளாஸ் தான் படிக்கிறேன். நீ பாட்டுக்கு என்னென்னவோ சொல்லிட்டு போற, அப்படியா? நீ சொல்லு பார்க்கலாம். பாருமா, மனித உடம்புனா ஒரு தலை, 2 கை காலு, ஒரு ட்ரங்க், நடுப்பகுதி. இந்த 3 தான். 2-3 வரியில சொல்றதை விட்டு நீ என்னமா சொல்றிய? இதெல்லாம் விட்டு இப்படின்னு சொன்ன யாரும் சொல்லி கொடுத்தாங்க? எங்க டீச்சர். அப்போ குழந்தை பாருங்க, டீச்சர் இஸ் தி லாஸ்ட் வேர்ட் ஆஃப் விஸ்டம். இப்ப நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க சொல்றது பர்ஃபெக்டா இருக்கணும். அப்போ அதை கடைசி வரைக்கும் உங்களை ஆல்டர் ஆஃப் ரெவரன்ஸ், உங்ககிட்ட கடைசி வாழ்க்கையில கடைசி வரைக்கும் உங்களை நினைச்சுக்குவாங்க. அப்புறம் உங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு வருவாங்க, உங்களை ஒரு கைடாவே நினைச்சுக்குவாங்க. யூ ஆர் கோயிங் டு பி a mentor for them. இப்போ உலக தளவுல ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல டீச்சருங்கிறத எப்படி அசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பானவர், பெருந்தன்மை உள்ளவர், உங்களிடம் நம்பிக்கை உள்ளவர், உங்களை ஊக்குவிக்கவர், encourages you, மாணவர்களுக்கு கற்பிப்பதில் சந்தோஷப்படுகிறார், மாணவர்களுக்கு பிடித்த மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்கிறாருங்க. அப்போ டீச்சர் எப்படி இருக்கணும்? மாணவர்கள் கிட்ட, அன்பர்கள் கிட்டனா கைண்டா இருக்கணும், ஜெனரஸ், பெருந்தன்மையை காட்டிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆர்குமெண்ட்டுக்கு போகக்கூடாது, சண்டை போடக்கூடாது, இதுதான் ரைட்டுன்னு சொல்லக்கூடாது. உங்களிடத்திலே நம்பிக்கை உள்ளவர் மாதிரி நீங்க நடந்துக்கணும். எதை சொன்னாலும் டீச்சர் மத்தவங்க கிட்ட பேச மாட்டாரு, ஒன் சைடு தான் அவர்கிட்ட. உங்க மேல ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கணும், உங்களை ஊக்குவிக்கணும். பரவாயில்ல, இன்னைக்கு தியானம் வரலையா, பரவாயில்ல, நாளைக்கு போய் உட்கார்ந்து பண்ணுங்க, சாந்தியில பண்ணுங்க. இல்லைன்னா ஆக்னியில பண்றப்ப ஏதோ கர்மவினை இருக்கு, பரவாயில்ல, விடாம நம்பிக்கையோட பண்ணுங்க. இல்லைன்னா 1 வாரம் சாந்தி பண்ணுங்க. அமைதியா அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். ஆசிரியர் உண்மையை சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க கிட்ட பதிவாகணும். அப்பதான் யூ ஆர் கோயிங் டு பிகம் எ குட் டீச்சர். ஃபைனலா மன்னிப்பின் மேன்மையை வளர்த்திக்கணும். யூ மஸ்ட் டெவலப் ஃபர்கிவ்னஸ், forgive and forget. சில பேரு ஐ வில் forgive, மன்னிச்சிருவேன், நான் மறக்க மாட்டேன், அப்படி இருக்க கூடாதுங்க. யூ மஸ்ட் forgive and forget. மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற உயர்ந்த குணத்தை நீங்க வளர்த்துக்கணும். You become friendly with your students and your aspirants. முன்னாடி இருக்கவங்க கிட்ட அப்படி நடந்துக்கிட்டுங்க, ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கங்க. ஒரு ரிசர்ச் கூட இதை தான் சொல்லுதுங்க. A good teacher, தகுதி பாரு ஆராய்ச்சி, ஸ்மைலிங், ஹானஸ்ட், ஹெல்தி, ஹெல்ப்ஃபுல், டாலரன்ஸ், பேஷன்ஸ், கிரியேட்டிவ், பாசிட்டிவ், ரிசோர்ஸ்ஃபுல், கமிட்டட் அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இதெல்லாம் இருக்கணுங்க. ஒரு ரிசர்ச் ஆர்டிகிள் சொல்லுதுங்க. சிரிச்சிட்டு இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். டீச்சரை நீங்களே அப்படி இப்படின்னு, இஃப் யூ ஆர் நாட் ஃபிட், இஃப் யூ ஆர் ஃபீலிங் அன்ஹெல்தி, உடல்நிலை சரியில்லைன்னா நீங்க போகக்கூடாது டயஸுக்கு. எப்பவுமே உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும். புரியலன்னா இன்னொரு தரம் சொல்லுங்க, கேட்டா. அதுக்காக கோச்சுக்காதீங்க, ஒருவருடைய நிலை வேற. டாலரன்ஸ், பேஷன்ஸ், அமைதியா இருக்கணும், கிரியேட்டிவா இருக்கணும். நீங்க ஒரு தரம் பிரசன்ட் பண்றப்போ ஒரு ஆசிரியர், யூ மஸ்ட் கிரியேட்டிவ். அப்பதான் உங்களுடைய தகுதி வளர்ந்திருக்கு. நீங்க ஆன்மீக கல்வியில உயர்ந்திருக்கிறப்போ கிரியேட்டிவிட்டி வந்துடும். ஃபைனலா 5 குணங்கள்ல கிரியேட்டிவிட்டி இஸ் த ஃபைனல் திங். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும், ரிசோர்ஸ்ஃபுல். இந்த டீச்சர் கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும், இஸ் a resourceful person அப்படின்னு தெரியணும். ஓகே, அடுத்தது how you dress and how you address speaks
volumes about you. உங்களுடைய ட்ரெஸ், எப்படி உடை அணிறீங்க, எப்படி யூ பிரசன்ட் யுவர் செல்ஃப் இன் பிரசன்ஸ் ஆஃப் அதர்ஸ், உங்களுடைய திறமை, how do you dress and how do you address அப்படிங்கறத பொறுத்து இருக்குங்க. உங்களுடைய திறமை நீங்கள் எப்படி உடை அணிகிறீர்கள் மற்றும் எவ்வாறு உரையாடுகிறீர்கள்ங்கிறத பொறுத்து இருக்குங்க. அப்போ எப்படி இருக்கணும்? சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு இப்படின்னு தொங்கி அயன் கூட பண்ணாம அப்படி போட்டு வந்து நிப்பாங்க. அப்போ புதுசா வர அன்பருக்கு இந்த டீச்சர் கிட்ட நான் என்னடா கத்துக்க போறேன், இவரே ஒரு டிசிப்ளின் இல்லாத மாதிரி இருக்காருன்னு புரியும். ஒரு ஆளுக்கான சாரியை கட்டிட்டு வர்றது எல்லாம் ஒரு ராங் ட்ரெஸ்ஸிங், இதெல்லாமே கான்செப்ட்ல என்ன தெரியுங்களாகும்? யூ ஆர் நாட் கோயிங் டு, உங்களை மேல ஒரு அபிப்பிராயமே முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி உங்களை பார்த்துனவே அப்படி அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி நடந்து வர்றப்பவே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அப்ப என்ன ஆகும்? ஓ, இந்த டீச்சர்கிட்ட நான் நிறைய தெரிஞ்சுக்க போறேன்னு அவங்கள தன்னுடைய உங்களை மேல அபிப்பிராயத்தை உயர்த்திக்குவாங்க. So how you dress and how you address speaks volumes about you. இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இப்ப 3/4 மணி நேரம் உங்களுடைய பேச வேண்டியதுல 3/4 மணி நேரம் போயிடுச்சு. என்ன 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீங்க உங்க டாபிக் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிவுரையும் நீங்க சொல்லணும். அதுக்காக தான் அந்த கார்னர்ல உங்க டீச்சிங்ல என்ன எப்படி உங்க டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக நீங்களா ஒரு சின்ன ஒரு எம்பளத்தை போட்டு வச்சுக்கலாம், இல்ல ஒரு டைமை போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டீங்கன்னா நீங்க கரெக்டா அவங்க சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிருவீங்க. இல்லைன்னா சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாத நிலைமைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. இப்போ ட்ரெஸ் கோடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க, ஏதோ ஒரு போயிட்டு வரீங்க, ஆல் தீஸ் திங்ஸ் ரிலேட்டட், மேல் ஆர் ஃபீமேல் யாரே ஆகட்டும், அது எல்லாமே இந்த மாதிரி ஆடம்பரத்தோட அங்க வர்றப்போ சொல்லுங்க செயலங்கேன்னு ஆயிடுங்க. அதனால வந்துனே கழட்டி ஒரு பையில போட்டு பக்கத்திலேயே கூட வச்சுக்கலாம் நீங்க. ஏன்னா கேமரா முன்னாடி நம்ம நிக்கிறோம், நிறைய பேரோட கண்கள் கேமரா பார்த்துட்டு இருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கோங்கிறத கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க. இதெல்லாம் ஒரு டீச்சர். அப்புறம் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு 500 பேர் இருந்தாங்கன்னா 1000 கண்கள் உங்களை பாக்குது. உங்களுடைய கிளாத், க்ரூமிங், பாடி லாங்குவேஜ், இதெல்லாமே எட்டிக்கெட், நடைமுறை, எப்படி உங்க குணம் இருக்குங்கிறதெல்லாம் அதுல தெரியும். அதனால நீங்க இதுக்கெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருந்தீங்கன்னா தான் உங்க மற்ற மாணவர்களிடத்திலே, அன்பர்களிடத்திலே உங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்ள முடியும். ட்ரெஸ் கோட் டு த டீச்சர்ஸ், என்ன ட்ரெஸ் கோட் இருக்கோ அதை ப்ராப்பரா நீங்க பண்ணணும். அது ஒரு நீட்டா துவைச்சு இருக்கிற மாதிரி போட்டு வரணும். இதெல்லாம் பேசிக் திங்ஸ். அப்புறம் உங்க கிளாஸ்லயும் உங்களிடத்திலே வரும் மாணவர்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் இருந்தா யூ டோன்ட் அலோவ் தெம் டு என்டர். சாரி, இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்கன்னு சொல்லுங்க. என்னத்தினால பக்கத்தில் இருக்கிற அன்பர்களுக்கும் அது தொந்தரவா இருக்கும். நீங்க பேசுறப்பவும் என்ன ஆகும்? இது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். இதுவே பாருங்க, நான் பேசிட்டு இருக்கேன், நிறைய பேர் டிவி கேமரா உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணிட்டு சில பேர் படுத்துட்டு கேட்டு இருக்காங்க, சில பேர் நடந்து போயிட்டு வர்றாங்க. இட் இஸ் டிஸ்டர்பிங் த டீச்சர். இதையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதனால உங்க வீடியோ எல்லாரும் ஆஃப் பண்ணுங்க. அப்ப டீச்சருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. டீச்சர் அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல உங்க கேமரா எல்லாமே எனக்கு பவர் பாயிண்ட் மேல மூடிடுது. அப்ப என்னால அதை பார்த்து கரெக்டா என்ன இருக்கும்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. அதனால these are all things a teacher, ஒரு ஞானாசிரியர் இந்த தகுதிகளை வளர்த்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களை யாரையும் நீங்க நாட் அலோவ். நான் வேற இடத்துக்கு போறப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆர்கனைசர் கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க. ஆடியார்லயும் மாதிரி நிறைய நடந்திருக்கு. நான் சில பேர்த்தெல்லாம் ask them to go and change the dress ன்னு அனுப்பிச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் டாட்டூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா ஃபுல் கை ட்ரெஸ் போட்டு வர சொல்லுங்க. அந்த மாதிரி வந்தாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கும் தொந்தரவு இல்லை, சக மாணவர்களுக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியவைகள். தைரியமா நீங்க சொல்லுங்க. புது இடத்துக்கு போறப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் இல்லாதபடி நீங்க வாழ்த்துக்குங்க. இல்லைன்னா வரக்கூடாதுன்னு நீங்க வேண்டிட்டீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும். வந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கூப்பிட்டு நீங்க தாராளமா அந்த ஆர்கனைசர் கிட்ட சொல்லலாம். இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா டீச்சர் ஆசிரியரின் கடமை பாத்தீங்கன்னா ஒரு பிரசாத புத்தி வேணுங்க. ஒரு ஆசிரியருக்கு எப்படின்னா இந்த பிரசாத புத்தி எதுக்கு வேணும்னு சொல்றேன்னா பாருங்களேன். இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போயிட்டு கடைசியில கும்பிட்டு வர்றப்போ ஒரு பிரசாதத்துக்காக நீங்க வெயிட் பண்றீங்க.
அப்போ கரண்டி பக்கெட் அடியில டச் ஆகுது, சவுண்ட் கேக்குது. என்னடா அது, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இன்னைக்கு நல்ல நாளாச்சு, பிரசாதம் கிடைக்குமான்னு ஏங்குறீங்க. பக்கத்துல போறீங்க, போக போக கடைசி கொஞ்சம் எவ்ரி டைம் சொரண்ட மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. அப்படியே கடவுளே எனக்கு இன்னைக்கு கிடைக்காதான்னு போறீங்க. கையில ஒரு சின்ன ஒரு தொன்னையில ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு பொங்கலோ கிடைக்குது, வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்றீங்க, கண்ணுல ஒத்திக்கிறீங்க. கண்ணுல ஒத்திட்டு அதுல வந்து வாயில கொஞ்சோண்டு எடுத்து போடுறீங்க. அப்படியே பிரசாதமா கடவுள் கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிறீங்க. இப்ப சக்கரை பொங்கலானா சக்கரை ஜாஸ்தி, இல்ல குழஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படியே ஏத்துக்கிறீங்க. அதை வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கலாங்கிறீங்க. இல்ல உப்பு புளி காரம் அதிகமா இருக்கா குறைச்சலா இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. யூ அக்செப்ட். கடைசியா எனக்கு கிடைச்சது பிரசாதம்னு நீங்க அதை சந்தோஷமா ஏத்துக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய எந்த ஒரு குற்றத்துக்கும் போறப்பவும் எப்படி இருக்கணும், பிரசாத புத்தியை வளர்த்துக்குங்க. அப்பா இட்ஸ் a God given gift அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதையும் கூட்டவோ குறைக்கவோ செய்யாம you can just do your duty and responsibility-ய நீங்க பக்கவா பண்ணிக்க திறமைய வளர்த்துக்கணும். அதுதான் பிரசாத புத்திங்க. ஓகே, கடைசியா ரிசல்ட், முடிவு. when your attitude changes, your interaction changes. இது அப்படியே தமிழ்ல சொல்றேங்க. when your attitude changes, your interaction changes. when your interaction changes, your experience changes. Life changes. when your life changes, only then we can positively impact a change in the life of others. மற்றவர்களிடத்திலே ஒரு இம்பாக்ட், ஒரு உங்களால் உண்டு பண்ண முடியும். இதுவே மகிழ்ச்சியாக கற்பிக்கிறதுக்கான ஒரு வழி. You are a joyful teacher. Attitude changes, interaction changes, interaction changes, experience changes, life changes. Only then you can positively impact the change in others. So it is a great joy. பாருங்க, முடிவு. மனப்பான்மை அல்லது நடத்தையில் மாற்றம் ஏற்படும் பொழுது உங்களுடைய அணுகுமுறை மாறுகிறது. பிறரிடம் தொடர்பு கொள்ளும் அணுகுமுறை மாறுகிறது. பிறரிடம் தொடர்பு கொள்ளும் அணுகுமுறை மாறும் போது என்ன ஆகுது, உங்களுடைய அனுபவம் மாறுகிறது. யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்சஸ். ஓ, இது நான் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, உங்க அனுபவம் புதியதா ஆகுது. அப்ப உங்க அனுபவம் மாறும் பொழுது வாழ்க்கையில் மாறுதல் நடக்குது. கற்பித்தல் சரியாயிடுது. யூ ஆர் பிகமிங் a ஞானாசிரியர். உங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதல் நடக்க ஆரம்பிக்குது. வாழ்க்கையில் மாறுதல் வரும்போது என்ன வாங்க பாருங்க, மற்றவர்கள் வாழ்க்கையும் மாறும். உங்களை பார்த்து அவங்கள என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய வாழ்க்கையில மாறுதலை கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கை மாறும் போது அது நமக்கு ஒரு பெரிய ஆனந்தம். இட் இஸ் a great joy. இந்த கிரேட் ஜாய் எப்படி இருக்கும் பாருங்க. when a teacher becomes a great source of joy, ஆனந்தமாக கற்பிக்கும் ஒரு ஆசிரியர் உருவாகும் பொழுது என்னாகும், the great source of joy, he is great source of happiness and an ideal for somebody, and you are going to be a mentor or a teacher, a guide. You are inspiring people. மற்றவர்களை ஈர்க்கிறீங்க. அப்போ then we have fulfilled our mission as a spiritual teacher. உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் ஆன்மீக ஆசிரியர், ஞானாசிரியர் என்ற பங்கு நிறைவு பெறுகிறது. சந்தோஷமா, you are always a teacher becomes a great source of joy, happiness and ideal for somebody. Then we have fulfilled our mission as a spiritual teacher. Now then only you can teach joyfully. மகிழ்ச்சியாக நீங்களும் கற்பிக்க முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இதுகார் உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து அமர்ந்திருந்து என்னுடைய அனுபவத்தையும் மகான்களுடைய அனுபவத்தையும் கேட்டமைக்கு
நன்றியை கூறிக்கொண்டு நீங்கள் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, அனைவரும் ஒரு ஞானாசிரியராக ஆக முடியும்